Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 241. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரோபின் ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டு போனால காட்டுத்தனமா கத்தி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தானுங்க, ஒன்னும் வேலைக்கு ஆகல. பாடு கண்டுக்காம போயிட்டா. சஞ்சி எல்லாம் தண்ணில எல்லாம் ஜம்ப் பண்ணி ஓடனா. ஆனா சட்டையும் பேண்டும் நினைஞ்சாதான் மிச்சமே தவிர அவளை பிடிக்க முடியல. சோ சஞ்சி என்ன பண்ணிடுவான், சாப்பர் கிட்ட இங்க நடந்த மேட்டர் ஒண்ணு விடாம ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம லூஃபி கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் போய் சொல்லுவான். இவன் என்ன பண்ண போறான்னு கேட்டா அவன் ஏதோ சின்ன வேலை பார்க்க போறானாமா. ஆனா எதுவும் லூசுத்தனமா பண்ண போறதில்ல, கவலைப்படாதேம்பா. அப்படியே கட் பண்ணி இங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவன் சிக்க மாட்டேன் சிக்கவே மாட்டேன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பான். என்னன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை ஜோரோ, நமி, லூஃபி இவங்க 3 பேரும் இப்ப ஒன்னாதான் இருக்காங்க. ஆஹா, ஊரு ஒண்ணு ஓடிட்டாங்க யான்னு கதறி அடிச்சு ஓடுவாங்க நம்மளுங்க. சரி கொஞ்ச தூரம் ஓனாவாச்சு மூச்சு அடைச்சு நிப்பாங்கன்னு பார்த்தா விடாம வெறிகுண்டு விரட்டானுங்க. லூஃபி சந்து பொந்துன்னு ஓனா இந்த ஜோரோ ஸ்ட்ரைட்டா ஓடுவான். இடுவானா நம்மளு கைய போட்டு சல்லு நிறுத்திடுவான். அப்ப அந்த கட்டுக்குள்ள மொத்த பேர் வந்து பாப்பானுங்க, ஆளை காணும். இந்த வழியா தான் ஓனானுங்க. சடனா இப்படி காணாம போயிட்டானுங்கன்னா எங்க போயிருப்பானுங்க? ஒருவேளை டாப்புக்கு போயிருப்பானுங்களோன்னு டவுட். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா நம்ம பைய கீழே பிரிட்ஜ சும்மா இறுக்கி புடிச்சு தொங்கிட்டு இருப்பான். அதுவும் எப்படி அவங்க 2 பேர்த்த மேல உட்கார வச்சுக்கிட்டு தண்ணியில மட்டும் விழுந்தா சங்குதான். ஆனா என்ன பண்றது, அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா புடிச்சு தொங்கிதான் ஆகணும். அவனும் சட்டு புட்டுன்னு போவானுங்கன்னு பார்த்தா அங்கேயே நின்று கதை அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஜோரோ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் போகலன்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருப்பான். நல்ல வேலை அவங்க எப்படியாச்சும் பைரட்ஸ புடிச்சு ஆகணும், விடக்கூடாதுன்னு கண்ட மேனிக்கு சதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்களா. நம்மளால கடைசியா ஆளுங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்க நின்னுட்டு இருப்பான். ஐயோ முடியலையேன்னு லூஃபி கதறிட்டு இருக்கும் போது இடையில நம்ம சாப்பர் வந்து எட்டி பார்ப்பான். ஏன்னா அவன் தான் மோப்பம் முடிச்சு வந்திருப்பான். அவனை சடனா பார்த்த ஷாக்ல கையும் காலும் வலிக்கி விட்டு 3 பேரும் பொதகட்டியில் தண்ணியில போய் விழுவாங்க. நம்ம பயலுக்கு ஒண்ணும் புரியல, என்னாச்சு இப்போ ஏன் இப்படி தெரிச்சு விழுறாங்கன்னு. அப்படியே கட் பண்ணா நம்ம உசோப்பு கப்பலை ரெடி பண்றதுக்காக டிம்பர் அண்ட் ஹார்ட்வேர் கடைக்கு போயிருப்பான். கடைக்காரர் அக்வாலா குணாவுக்கு பயந்து கடையை மூடிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம பையன் ப்ளீஸ் எனக்கு டூல்ஸ் வேணும் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பான். அட டூல்ஸ் வாங்கிக்கலாம்ப்பா, இப்போதைக்கு நான் கடையை மூடிட்டு இங்க இருந்து கிளம்புறேன், அதனால தொல்லை பண்ணாத கிளம்பு பாரு. ஆனா உசோப்பு போற மாதிரி இல்ல, என்கிட்ட பணம் இருக்கு, கப்பலை ரெடி பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆளை பாத்தீங்களா பாப்பாயில வர ப்ளூட்டோ மாதிரியே இருக்கான்ல. உசோப் என்ன பண்ணுவான், அவன் கையில இருக்க காசு எல்லாத்தையுமே அள்ளி போட்டு கொடுத்து இந்த காசுக்கு எந்த அளவுக்கு ஆணி, ஸ்க்ரூஸ், ரோப்பு, லம்பரு, டார்ன்னு என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையுமே கொடுங்கன்னு கெஞ்சுவான். கடையை வேற அவர் அவசர அவசரமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்னு பார்த்து இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கானே. சரி ஓகே, இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால கண்டிப்பா எடுத்து தரேன்னு சொல்லிடுவாரு. ஆனா என்ன, அவன் கொடுத்த காசுக்கு இது எல்லாத்தையும் வாங்க முடியாது, கொஞ்சம் ஐட்டம் தான் கிடைக்கும்னு சொன்னோன்னே உசோப் என்ன பண்ணுவான், அவங்கிட்ட இருக்க ஐட்டத்தை எல்லாம் கொடுத்து வேற ஐட்டம் வாங்கலாம்னு பிளான் பண்ணுவான். ஆனா அவரு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், விக்கிறது மட்டும் தான் என் வேலை, வேற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிடுவாரு. பாவம் உசோப் வேற எதுவும் சாப்பிடல போல, வயிற்றுக்குள்ள கடமுடான்னு சத்தம் வேற கேக்குமா. பையன் சாப்பிட கூட இல்லாம இவ்வளவு டூல்ஸ கேக்குறானேன்னு சரி ரைட்டுடான்னு அவன் கேட்ட ஐட்டத்தெல்லாம் கொடுத்து விட்டுருவாரு. நம்ம பையன் தூக்க முடியாம தூக்கிட்டு போவான். அவருக்கே பார்க்க கஷ்டமா இருக்கும், ஏன்னா பாடி ஃபுல்லா அவ்வளவு கட்டு போட்டுருக்கு. தூக்கிட்டு போயிருக்காடான்னு கேட்டா சைலண்டா போவான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கா இல்லன்னு கேப்பாரு. பொத்துன்னு கீழே வந்துருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி தூக்கிட்டு போவான், கீழே விழுவான். அதுலயே தெரியுது அவன் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கான்னு. இத பார்க்கும்போது அந்த கடைக்காரனுக்கே கஷ்டமா போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்றான் பாரு. அவன் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, நானே இதை தூக்கிக்கிறேன்பா. அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்காண்டி ரைஸ் பால் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப பசியில இருக்கான்ல. அப்புறம் வாயில இருந்து ஃபால்ஸா ஒழுகும். ரொம்ப தேங்க்ஸ்னு வாங்கி கொஞ்சம் தின்னுட்டு அப்படியே பொறுமையா கடையை தூக்கிட்டு போவான். அந்த கடை ஓனரே ரொம்ப இறக்கப்பட்டு நல்லபடியா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு பொடி நடையா நடந்து கப்பலுக்கு வாங்கின ஐட்டம் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டான். அப்புறம் நல்லா உட்கார்ந்து ஜம்முன்னு மிச்சம் இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிடுவான். செம டேஸ்டி. பசியோட இருந்தவனுக்கு இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடு கொடுத்தா நல்லா ருசிச்சு கடலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான். அண்ட் இப்பதான் ஒன்னு நோட் பண்ணுவான், கடலோட அலை எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் வந்துட்டு இருக்குது. ஆனா அவன் கோயிங் மேரிய பார்த்து நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், நான் உன்னை கம்ப்ளீட்டா சரி பண்றேன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். கையில எல்லாம் பறந்து இருக்குல்ல, சோ கப்பலுக்கு டேமேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேலையை பார்ப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளூனோ பார காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமான கலவரம். எல்லாம் அந்த பிராங்கி பையன் தான் காண்டில டேபிள் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த கொக்கரோ ஆண்டி தான் எதையுமே கண்டுக்காம பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அங்க இருந்த யாருக்கும் ஒன்னும் புரியல, ஏன் அந்த லூசு பையன் திடீர்னு காண்டானான்னு. ஆக்சுவலா அவன் பழைய விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து மறுபடியும் எப்படியாச்சும் அந்த லூஃபிய போய் பழி வாங்கணும், விட மாட்டேன்னு கொலவெறியோட காண்டுல போவானா. உடனே அவன் ஆளுகளும் பின்னாடியே போவாளுங்க. அந்த கடைக்காரனுக்கு ஒரே அளவும் புரியல, ஏன் திடீர்னு இந்த பிராங்கி பையலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, மண்டையில ஏதாச்சும் அடிபட்டுச்சான்னு கேட்பான். கொக்கரோ சரக்கு அடிச்சுட்டு அவனே ஒரு லூசு முட்டா பையன், அவன் என்ன யோசிக்கிறான்னு எனக்கு எப்படி தெரியும், அந்த லூசு என்ன யோசிக்கிறா என்ன பண்றான்னு சொல்லி அவனுக்கே ஒண்ணும் புரியாது. எப்படி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அங்க அவன் வீர நட வெற்றி நட போட்டு லூஃபி அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளுங்க சேஃப்டியா ஒரு பில்டிங் மேல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கீழே இருந்தா எல்லாம் விரட்டுன்னு விரட்டுறாங்க. டாப்ல தான் கொஞ்சம் சேஃபா இருக்கு. நான் நமி
இன்னும் கான்ல தான் இருக்கா. பின்ன எல்லா ஷிப் ரைட்டும் இவங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் மக்களும் சேர்ந்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்தா அமைதியா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டானுங்கன்னா என்ன பண்றது, இவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த பஞ்சாயத்துக்கு இடையில சாப்பர் இவங்களை கண்டுபிடிச்சு வந்தானே, அதான் பெரிய விஷயம். அட வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு சென்ட் ஸ்மெல்ல வச்சு வந்திருப்பான். சரி இப்ப சஞ்சய் எங்க என்னன்னு கேட்டா அவன் ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அதை கேட்டுட்டு நம்ம லூஃபி எல்லாம் செம்மையா ஷாக் ஆவான். பின்ன ரோபினே அவ வாயாலேயே ஒத்துக்கிட்டான்ல. அவன் ஆக்சுவலா ஐஸ்பர்க் சொன்ன மேட்டரை நம்பவே இல்ல. ரோபின் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி அவன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனா இப்ப அவன் சொன்ன மேட்டரை சாப்பர் வந்து சொல்லிட்டான்ல. சோ யாராலையுமே இதை ஏத்துக்க முடியல. ஜோரோ சரி ஓகே, நீ நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். என்னதான் ரோபின் நம்ம கூட கொஞ்ச நாள் டிராவல் பண்ணாலும் இப்ப நம்ம எல்லாத்துக்குமே அவ எதிரியா மாறிட்டா. இது வரைக்கும் இவங்க தப்பிச்சு ஓடினாங்க. ஆனா இதுக்கப்புறமும் அப்படி ஓடினா சரிப்பட்டு வராது. சில விஷயத்தெல்லாம் செட்டில் பண்ணாதான் சரியா இருக்கும்னு டெரரா சொல்லுவான். அதுவும் எப்படி, இப்ப ரோபின் ஃப்ரெண்டா இல்ல எனிமியான்னு தெரியணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே நமி பயத்துல லுக்கூட, லூஃபி டெரரா லுக்கூட, ஜோரோவும் ஒரு கை பாத்துரலான்னு சொல்றதோட ஊருக்குள்ள காத்து ரொம்பவும் பலமா அடிச்சுட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு தான் அக்வா லாகுனா ஸ்டோம் வரப்போகுது. அதே நேரம் இங்க நம்மளுக்கு டிஸ்கஷன் இன்னும் முடிக்கவே இல்ல. ரோபின் நிஜமாவே அந்த மாதிரி சொல்லிருப்பான்னு அவங்களால நம்பவே முடியல. சாப்பரும் சஞ்சயும் தானே கேட்டானுங்க. சோ இன்னைக்கு அப்புறம் அவ இவங்களை மீட் பண்ண போறதே இல்லங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ ஏதோ ஒண்ணு பண்ண போறா. அப்படி மட்டும் ஏதாச்சும் வில்லங்கமா பண்ணா இன்னைக்கு டேவே பயங்கர மோசமாயிரும். ஆல்ரெடி இந்த ஊரோட மேயரை கொலை பண்ண ட்ரை பண்ணக்கே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. இதுக்கு மேல பெரிய பஞ்சாயத்து ஆகணும்னா அவ பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். வேற என்ன, அந்த மேயரை போட்டு தள்ளுறது. சோ அப்ப அவ அதை தான் பண்ண போறான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா அவ பண்ண இந்த கிரைம் வேணும்னே தான் இவங்க மேல விழுற மாதிரி பண்ணிருக்கா. இப்ப இவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான்னா அந்த கிரைம்ல மறுபடியும் இவங்களை மாட்டி விட அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படின்னா இது ஒருவேளை டிராப்பா கூட இருக்கலாம்ல. அவ போட்டு தள்ள போற அந்த இடத்துல மட்டும் நம்ம ஆளுகளா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் டவுட்டே வேண்டாம், எத்தனை காலம் ஆனாலும் சரி இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிருவாங்க. இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ரோபின் இவங்க ஃப்ரெண்டா இல்ல எனிமியாங்கிறதே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா நமியால நம்ப முடியல. பட் பாசிபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஜோரோவாலையும் கன்ஃபார்மா டிசைட் பண்ண முடியல. ஒருவேளை இப்படி இருக்குமோங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாப்பான். இப்போ அவளை நம்பலாமா வேண்டாமாங்கிறது அவ உண்மையை எப்படி ஆப்போசிட்டா திருப்பி விட போறாங்கிறத வச்சுதான். இன்னைக்கு நைட்டு கன்ஃபார்மா ஏதோ பஞ்சாயத்து நடக்க போகுது. நம்ம என்ன பண்ணலாம், போறோமாங்கிற மாதிரி ஜோரோ கேப்பான். லூஃபி யோசிக்க கூட செய்யாம கண்டிப்பா போறோம்பா. நமிக்கு மேயரோட ஸ்பாட்டுக்கு போறத பத்தி எல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கு. அட சஞ்சய் என்ன சொன்னா, ரோபின் ஏதோ மாஸ்க் போட்ட ஒருத்தன் கூட சுத்துறதா சொல்லிட்டு இருந்தா. ஐஸ்பர்க விசாரிச்சப்பவும் அவனும் அதே தான் சொன்னான். அதாவது அவ வந்தப்போ தனியா வரல, கூட யாரோ மாஸ்க் போட்டு வந்தாங்கன்னு. அட நியூஸ் பேப்பர்ல அப்படிதான் வந்திருக்கும். கண்டிப்பா இவங்கள அந்த வேலையை யாரும் பண்ணல. அப்ப வேற யாரோ உள்ள பூந்து இருக்காங்க. அதனாலதான் ரோபின் சடனா மாறிட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாஸ்க் போட்டவன் ரோபினை தப்பு பண்ண வைக்கிறான். சாப்பர்கள்லாம் கொல்ல காண்டாவும். அப்படின்னா ஒருவேளை அவன் தான் ரோபினோட நிஜமான ஃப்ரெண்டா? ஏன்னா இப்ப மாஸ்க் போட்ட வந்த அந்த லூசு பைய யாருன்னு கண்டுபிடிக்கலன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே. லூஃபி என்ன சொல்லுவான், ரோபினை கேப்சர் பண்ணாதான் எல்லா விஷயமும் தெரிய வரும். சோ அந்த வேலையை பண்ணலாம்பா. எல்லாத்துக்கும் அதான் சரின்னு போடும். இப்படியே இவங்க உட்கார்ந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா டைம் தான் வேஸ்ட். ஆனா இதுல என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா, வேர்ல்டு கவர்மெண்ட் ரோபினை 20 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே அவளை புடிக்க முடியல, இவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? பட் இப்போதைக்கு ரோபின் அப்படி புடிச்சாதான் உண்மை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சாப்பர்லாம் நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுவேன்பா. செரைட்டு இனிமேட்டெல்லாம் எந்த வெட்டி பேச்சுல வாங்க கேலிலா கம்பெனிக்கு போலான்னு சொல்லி 3 பேரும் கெத்தா கிளம்புவாங்க. சூரியன் வேற கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படியே கட் பண்ணி அந்த பவுலியை காட்டுறாங்க. அவன் இன்னும் நம்மளால தேடிட்டே தான் இருக்கான். சாயந்தரம் வேற ஆயிருச்சா, அப்படின்னா இவங்களுக்கு ஆபத்து தானே. இதுக்கப்புறம் இவங்க இங்க சுத்திட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அலையில அடிச்சுட்டு போக வேண்டியதான். அதனால பவுலி பேசாம ஐஸ்பர்கோட ஆபீஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு அவன் டீமை கூப்பிட்டு கிளம்புவானா. அப்படியே கட் பண்ணி பிராங்கியா காட்டுறாங்க. அவன் தொண்டையிலேயே கத்திட்டு இருக்கான். டேஸ்டா ஹேட் லூஃபி, எங்கடா போனே, எங்க போனே, வெளியா வாடா வென்று, உன் கூட சண்டை போட்டு உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். தெருவுல ஒரு ஈக்காக கூட இல்ல. இப்ப என்ன இவன் மட்டுமா அவனை தேடிட்டு இருக்கான்? இந்த மொத்த ஐலாண்டுமே ஒன்னா திரண்டு அவனைத்தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னுமே அவன் சிக்கவே இல்லையே. அப்படின்னா அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டே தான் இருக்கணும். ஒரே இடத்துல இருந்தானா கண்டிப்பா மாட்டிக்குவான். சரி இப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தா கூட இருக்க லேடிஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னன்னா காத்து இப்ப பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. இவங்களால நேரடியா நடக்க கூட முடியல. அதனாலேயே சைடு வாக்குல கால் வச்சு நடப்பாளுங்க. ஆங்கி ஒரு காட்டு பைய அவன் நடப்பான். இப்ப அந்த 2 கேர்ள்ஸுக்கு என்ன ஒரு கவலைனா, பையன் இப்ப முன்ன மாதிரியே இல்லையாமா. பயங்கர வெறியோட எதையுமே யோசிக்காம நடந்துக்கிறீங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் எப்பவும் போல தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. அந்த டைம் பிராங்கியா ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா எல்லாம் இவனோட ஆளுங்க தான். என்னங்கடான்னு கேட்டா நீங்க அவனுங்களை போட்டு தள்ளிட்டீங்களான்னு வந்து விசாரிப்பானுங்க. பிராங்கியா அதெல்லாம் இல்ல, திடீர்னு குறுக்க வந்து எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால என்னால ஒழுங்கா சண்டை போட முடியலன்னு சொல்லுவானா. அவங்க மொத்த கேங்குமே காண்டாயி கத்துவானுங்க. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க, நீங்க கோவப்பட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களா? நம்பவே முடியல, அந்த அளவுக்கு அவனுங்க ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. சரி பரவாயில்ல விடுங்க. அவங்க குரூப்ல நீட்டமா மூக்கு வச்சிருக்கவன் கப்பல இங்க பிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் இல்லாம அவன் தனியா பண்ணிட்டு இருக்கான்னா நீங்க அவனை தோக்கடிச்சிருப்பீங்கன்னு நம்பி ஏமாந்துட்டோம். பரவாயில்ல விடுங்கன்னு வேணும்னே வெறுப்பேத்துற மாதிரி சொல்லுவானுங்களா. உடனே அவனுக்கு காண்டாயிரும். எது அவங்கள ஒருத்தனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு. ஆமா அவன் கப்பலா தான் இருக்கான்னு சொன்ன உடனே அந்த பிராங்கிக்கு செம ஹாப்பி. என்னன்னா அவன் ஒருத்தனை வச்சே மத்தவங்களை கண்டுபிடிச்சிடலான்னு ஒரு ஐடியா. உடனே அவன் டீம் ஆளுல நம்ம தலைவர் அவரோட கெட்ட முகத்தை காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இனி அவரை
வர தடுக்க முடியாதும்பானுங்க. இப்ப என்ன பண்ணுனா பிராங்கியோட அல்லக்கைங்க இருக்கானுங்கல்ல, அவனுங்க ரோட்ல போகும்போது இந்த மாதிரி அந்த நீண்ட மூக்கனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க எல்லாருமே வெளியில ஒழுங்கா வரலன்னா அவனை தண்ணிக்குள்ள முக்கி சாகடிச்சிருவோம், அப்படி அவன் வேணும்னா பிரிட்ஜ் கண்டர்ல இருக்க வார் ஹவுஸ்க்கு வாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே போங்க, கண்டிப்பா அவங்க வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன செம ஹாப்பி. சோ பிராங்கி பையன் வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிட்டான். இப்படி எல்லாம் சொன்னா அவனு என்ன வேண்டாம்னா சொல்லுவானுங்க, நாங்க பாத்துக்கிறோம் பாஸ்னு சொல்லி கத்திட்டே கிளம்பிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நல்லா நைட் ஆயிருச்சு. மக்கள் எல்லாருமே அக்வால் ஆகுனாக்கு பயந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு சேஃப்டியான இடத்துல போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துக்குவாங்க. அவங்களுக்கு இன்னுமே காண்டு குறையல, இன்னும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் யாருமே பிடிக்கல. இல்ல இவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நீ நைட்டு மறுபடியுமே அட்டாக் பண்ண போறாங்களாமா. சோ இன்னைக்கு நைட்டு மோசமா இருக்க போது அப்படி இப்படின்னு மக்கள் எல்லாம் பயங்கரமா பேசிக்குவாங்க. கிராஃப்ட் மேன் எல்லாருமே மெயின் ஆபீஸ்ல ஐஸ்பர்க பத்திரமா பாத்துக்கிறதுக்காக அங்கதான் இருக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா உண்மை மட்டும் எல்லாத்துக்கும் போய் சேராது. இல்ல ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சும்மா ஒரு கூட்டம் பேசுவாங்க, 50 பேரு 100 பேருன்னு கதையா அடிச்சு தள்ளுவானுங்க. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது லைட்டா பீதியாகத்தானே செய்யும். இந்த மாதிரி மக்களுக்குள்ள நிறைய காசிப்ஸும் சில பல உண்மைகளும் போயிட்டு இருக்கும். அப்படியே கேலிலா கம்பெனிக்கு முன்னாடி காட்டுறாங்க, கத்தி கடப்பாறையோட எக்கச்சக்க பேர் நின்னுட்டு இருப்பாங்க. ஒரு ஈக்காக்கா கூட இவங்களை தாண்டி உள்ள போக முடியாதாமா. போனா கண்டிப்பா 40ல இருந்து 400 வெட்டு விழும், யாரு வர்றான்னு பார்த்தலான்னு வெறியோட நிப்பானுங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா காட்டுறாங்க. முன்னாடி சைடு ஒரு கூட்டம், போற லாபில ஒரு கூட்டம், அந்த ரூமுக்கு வெளியில ஒரு கூட்டம்னு எல்லாம் வெறி கொண்டு உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. எவனா இருந்தாலும் வாங்கடா நீங்க ஒரு கை பாத்துறோம்னு. கண்டிப்பா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்க. இவங்களோட காட்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்தி அவங்க உள்ளுக்குள்ள வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் லூஃபிய இடையில ஜன்னல் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தான்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அப்படி இப்படின்னு ரெடியா வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஐஸ்பர்க் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயா விடுங்கம்பா. ஆனா கேலிஃபா விட மாட்டா, அவங்க ரொம்ப மோசமானவங்கம்பா. ஐஸ்பர்க் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான். அவங்க எல்லாம் நீங்க கிங்கா பாக்குறாங்க, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கேட்ட உடனே நீங்க எதுக்கு ரோபினோட போஸ்டர் உங்க ரூம்ல ஒட்டி வச்சிருக்கீங்கன்னு கேலிஃபா கேப்பா. அவன் நீ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறத விட தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லதும்பா. அப்பனா ஏதோ பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு டெவிலாமா. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க, நம்ம ஜோரோவை லூஃபி பிடிச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துட்டு இருப்பான். நமிய சாப்பர் தூக்கிக்குவான். எப்படியே 4 பேரும் யார் கண்ணையும் படாம வந்து ஒரு வழியா கேலிலா கம்பெனிக்கு முன்னாடி வந்துட்டானுங்க. இனி எப்படியாச்சும் சேஃப்டியா உள்ள போகணும். ஆனா கேட்டுக்குள்ள பார்த்தாலே ஊறப்பட்ட வேறு, இவங்கள தாண்டி எல்லாம் உள்ள போறது பெரிய பஞ்சாயத்து. இப்போ லூஃபி நினைச்சானா அவன் கைய நீளமா நீட்டி சல்லுன்னு புடிச்சு உள்ள போயிடலாம். ஆனா ஏதாச்சும் சலசலப்பாச்சு, ஐ மீன் எவனாச்சும் பார்த்து ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடும். அண்ட் இப்ப கூட அவனுக்கு வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கானுங்க. ஏதாச்சும் சின்ன மூமெண்ட் எங்கேயாச்சும் தெரிஞ்சா கூட போதும் பொல்லந்துடலான்னு. சோ இப்படி இங்க கொலவெறியோட கத்திட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு ரோபினும் அந்த மாஸ்க் போட்ட மாட்டேனும் டெரரா வந்து நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.